குட் மார்னிங். மகாத்மா காந்தி ஜெயிலில் இருக்கிற பொழுது ஸ்மட்ஸ் அப்படின்ற ஒரு ஜெயிலர் வந்து ரொம்ப கொடியவர், பயங்கரமாக கொடுமையாக அவளை நடத்துவார். அப்படி இருக்கும் பொழுது அவரை எல்லாரையும் அடிக்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் அவரை திட்டுவாங்க, செய்வாங்க. ஆனால் காந்தியை கொடுமையாக அடிக்கும்போது மாத்திரம் அவர் மட்டும் அமைதியாக இருந்தார். இதை பார்த்து ஒரு நாள் அவர் கேட்டார், அந்த காந்தி இடத்துல கேட்டார், நான் இவ்வளோ அடிக்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் கேட்டாராம் மகாத்மா காந்தி, எனக்கு ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் புக்கு கொடுத்தாராம். அதன் பிறகு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சில நாட்கள் கழித்து காந்தி வந்து விடுதலையாகி போகும்போது அவர் என்ன பண்ணாராம், அந்த ஸ்மட்ஸ் என்றவருக்கு ஒரு பூட்ஸை ஒன்று கிஃப்டாக கொடுத்தாராம். உடனே அந்த ஜெயிலர் அதை போட்டு பார்த்துட்டு, இவ்வளோ கரெக்டாக இருக்குதே, நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்க ஜெயிலில் அப்படின்னு. உடனே காந்தி அவர் தோல் மேலே இருந்து அந்த துண்டை விளக்கிட்டு காமிச்சாராம். நீங்கள் பூட்ஸ் காலில் என்னை உதைக்கும் போது அதில் ஏற்பட்ட அந்த வடுக்களை வச்சு அதை அளந்து நான் உங்களுக்கு இந்த பூட்ஸை செஞ்சேனோன்னு அவர் அப்படியே மனம் மாறி, இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாராம், அதிலிருந்து அவர் கொடுமையாக அடிக்கிறத எல்லாம் ஜெயிலர் அதை விட்டுட்டு ரொம்ப சாந்தமுள்ளவராய் மாறினாலாம். பைபிளில் கூட ஒரு ஓமை உண்டு. ஒரு ராஜா இருந்தாராம். அவர் இடத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து கடன் பட்டு இருந்தார், 14,000 தாலந்துகள். உடனே அந்த ராஜா வந்து திருப்பி கொடுக்கும்படி சொன்னபோது அவர் சொன்னார், என்னால் முடியல அப்படின்னு தாழ விழுந்து அவரோட காலை பிடிச்சுக்கிட்ட போது அவர் சொன்னாரா, சரி நான் உனக்கு மன்னிச்சிட்டேன், நீ திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலையும் பண்ணிட்டாராம். இந்த கடன் வாங்கினவர் என்ன பண்ணாரா, இவர்கிட்ட கடன் பட்டிருந்த ஒரு 100 வெள்ளி பணத்தை காரர்கிட்ட போயிட்டு நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவரும் இவருடைய காலை பிடிச்சிட்டு விழுந்து, நான் திரும்ப கொடுத்துட்றேன், என் மேலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனால் இவரோ அதை மன்னிக்காம, நீ இல்லை எனக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொடுமைப்படுத்தி ஜெயிலில் அடைத்தாராம். இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த ராஜா இடத்துல போய் சொன்னாராம், நீங்கள் உங்கள் ஊழியக்காரருக்கு மனம் இறங்கி அவரை மன்னிச்சுட்டு நீங்கள் அவருடைய கடனெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, ஆனால் அவருக்கு கடன்பட்ட ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணினார், மன்னிக்காம ஜெயிலில் போட்டார். உடனே அவரை அழைத்து, நான் உனக்கு மன்னிச்சல்ல, நீ உங்ககிட்ட கடன்பட்டவிட்ட நீயும் மன்னிக்கணும்ல, நீ மன்னிக்காததுனால நான் உன்னை உபாதிக்கிற விடத்துல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உபாதிக்கிற விடத்துல விட்டாராம். பைபிள் எப்படி ஒரு வசனம் உண்டு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. நாம இன்னைக்கு மன்னிக்கிறவளா இருக்கோம். இன்னைக்கு யார் இடத்துல நீங்க மன்னிக்கல, உங்களுடைய சகோதரர்கள், கூட பிறந்தவங்க, வேலை செய்கிற இடங்களில எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு மன்னிக்காதபடிக்கு இருக்கிறீங்களோ நீங்க மன்னியுங்க. நீங்க மன்னிக்கிறவர்களாக இருங்க. நீங்க மன்னிக்கிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். எல்லாவற்றையும் மன்னிப்போம், சமாதானத்தோடு கூட இருப்போம். நம்மை பார்த்து மற்றவர்களும் திருந்தும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். Have a nice day. Jesus loves you.